வணக்கம் நேர்களே. ஒரு சந்தோஷமான தருணம் இது. நேர்களே, கடந்த வாரம் மேதகு அப்துல் கலாம் அவர்களிடம் செயலராக பணியாற்றிருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமிகு PM நாயர் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அதே போன்ற ஒரு சிறப்பான ஒரு மருத்துவர் இங்கே வந்திருக்கின்றார், டாக்டர் பிரசாந்த் பெனுமாது. ஜிப்மரில் டாக்டராக, குறிப்பாக கேன்சர் தொடர்பான அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் பிரசாந்த் பெனுமாது இந்த சிறப்பு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்றார். ஒரு உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், ஜிப்மருக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த டாக்டரை அத்தனை எளிதாக பார்க்க முடியாது. வி வில் ஹேவ் டு கெட் அப்பாயின்மெண்ட்டு, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்ற அவ்வளோ பிஸியான ஒரு சின்ன வயசில் பெரிய சர்ஜன் டாக்டர் பிரசாந்த் பெனுமாது இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர். அவரை நான் 2 மாதமாக கஷ்டப்பட்டு போராடி இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றேன். சார், ஆன் behalf of viewers, on behalf of TV, we would like to thank you sir for your kind presence on this auspicious day. ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை கேன்சர் தொடர்பான நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும். அது கேன்சர் என்றால் என்னென்ன வகையான கேன்சர் இருக்குது. சில பேருக்கு வாய் புற்றுநோய் இருக்கிறது, குடலில் கேன்சர் இருக்கிறது, மூளையில் கேன்சர் இருக்கிறது, குடலில் வரக்கூடிய கேன்சர் என்று பல வகையான கேன்சர் வகைகள் இருக்கின்றன. அதில் என்ன காரணம், அது எப்படி தடுக்க வேண்டும், கேன்சர் வந்துவிட்டது என்றால் நம்ம அதற்காக பயப்படலாமா, என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் பேசுவதற்காகத்தான் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஜிப்மர் ஆன்காலஜிஸ்ட் பிரபலமான மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பெனுமாடு இங்கே வந்திருக்கின்றார்கள். இவரை பற்றி நிறைய அறிமுகம் இருக்கிறது, ஆனால் he doesn't want to say all the things. அவர் என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பட் இருந்தாலும் மும்பை டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்பது உலகளாவிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டியூட் என்ற ஒரு பெரிய தனியார் அமைப்பாகும். அந்த அமைப்பின் சார்பாக MCH, சிறந்த MCH படிப்பாளிக்கான பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அவார்டை இப்போ கடந்த வாரம் வாங்கிக்கிட்டு இங்கே வந்திருக்கின்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பேராசிரியர். இப்போ அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே அம்மா பற்றிலாம் பல விஷயங்களை ஷேர் பண்ணார். எங்கள் அம்மா தான் என்னோடய வாழ்க்கையினுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மகன், சிறப்பான ஒரு ஆன்காலஜிஸ்ட்டு, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டு டாக்டர் பிரசாந்த் பெனுமாது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர். அவரை அறிமுகம் செய்து வைத்து நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். டாக்டர், நேயர்கள் சார்பாக வணக்கம். தேங்க்யூ டாக்டர். எஸ் டாக்டர். சார், டாக்டர், திஸ் ப்ரோக்ராம் meant for cancer disease வச்சுங்களா? ஸோ ப்ளீஸ் டெல் us about what is cancer, டாக்டர். இப்போது கேன்சர் இட் இஸ் அ டிசீஸ். என்னங்கன்னா அது எந்த சைட்டில் எடுத்தானா கேன்சர் இப்போ ரொம்ப கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு. மெயின்லி பார்த்திங்களா, நம்ம ஹேபிட்ஸ் சேஞ்ச், ஒரு லைஃப் ஸ்டைலில் நாங்கள் யூஸ் பண்ணுறது, நம்ம ஹேபிட்ஸு, லைஃப் ஸ்டைல் ஸ்மால் சேஞ்சஸ், அது ஒரு காரணம் இருக்கணும். மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ எங்கே பார்த்தானா மெயின்லி டொபாக்கோ, வெத்தல் போடுறது, ஸ்மோக்கிங், சிகரெட், அப்புறம் இந்த ஆல்கஹால், மது, இதெல்லாம் மெயின் ரீசன்ஸ் ஃபார் கேன்சர். கேன்சர் என்னென்னா ஒரு டிசீஸ் மட்டும் இல்லை, ஒரு ஆக்சுவல் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைனான்ஷியல், சோஷியோ எக்கனாமிக் ஒரு கம்ப்ளீட்டாக பர்டன் ஒரு ஃபேமிலிக்கு, அண்ட் சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கேன்சர் வந்துருச்சு அண்ட் வீட்டில் யாருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். இதுலேருந்து வெளியே வரது கூட கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். கேன்சர் இப்போது க்யூர் இல்லையா கேன்சருக்கு, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கேன்சர் இஸ் க்யூரபிள். கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். பட் எப்போனா நம்ம எர்லியாக டிடெக்ட் பண்ணோன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ், ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணோன்னா கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். பட் நம்ம என்ன ஆகுறதுன்னா, அந்த எர்லியாக டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் வந்தம்போதே கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வரும். சரி, இது கேன்சரா அந்த டவுட்டு. ஸோ ரொம்ப நிறைய பேருக்கு ஆக்சுவலி அது கேன்சர் இருக்குமா தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தானா கண்டிப்பாக ஒரு தடவை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா அது கேன்சரா இல்லையா அவரு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். சின்னது சைஸில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சானா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் கேன்சர்.
வெரி குட் டாக்டர். இப்போ நீங்கள் கேன்சரை பற்றி சொன்னீங்க. அந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம், வெற்றிலை பாக்கு போடுகிற பழக்கம்லாம் கேன்சர் நோய்க்கான ஒரு பெரிய காரணங்கள் என்ற கருத்து சொன்னீங்க டாக்டர். அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கு டாக்டர்? ஹவு யூ குட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட்? இப்போ சப்போஸ் நம்ம மெயின்லி வாய்க்குள்ள இல்லைன்னா நாக்கில் தொண்டையில், இப்போ இது வந்து ஜென்ரலி ஏதோ ஒரு அல்சர் மாதிரினோ ஒரு புண்டு மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு காய மாதிரி இல்லைன்னா இங்கே நெக்கில் ஏதோ ஒரு சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி அந்த மாதிரி ஏதோ வந்துருச்சுன்னா, இமீடியட்டாக புதுசாக ஏதோ வந்துருச்சுன்னா, எனி நார்மல் சேஞ்சு, நாங்கள் நார்மலாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் மாதிரி ஏதோ இருந்தானா, then that is one of the early signs. நார்மலி நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன புண்டு மாதிரி வந்துருச்சுன்னா சரி அதே ஆறி போயிடும், இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு. பட் ஆக்சுவலி அது கேன்சர் இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமில் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம மோஷன் போகிறது டைமில் கொஞ்சம் பிளட் வந்துருச்சு, சரி ஒரு தடவை வந்துருச்சுல விட்டுடலாம், அந்த மாதிரி விடக்கூடாது. ஒரு தடவை ஜென்ரலி ஆட்டிடியூட் என்னென்னா, சரி இன்னொரு தடவை வந்தானா போகலாம், அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஒன். இல்லைனா இப்போ நம்ம த்ரோட் ஆக்சுவலி தொண்டையில் ஏதோ கேன்சர் வந்துருச்சுன்னா பேச்சில் கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் வருது, சாப்பாட்டு சாப்பிட்றது கொஞ்சம் வலி இருக்கும். அப்புறம் நம்ம மெயின்லி ஈசோஃபேகஸ் வந்து உணவு குழாய் அந்த இடத்துல ஏதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் அடிக்கிறது மாதிரி இருக்குன்னா, வயிறு வலி இருக்கும்னா, நம்ம நார்மல் ப்ளீடிங் ஏதாவது அதிகமாகிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கேன்சர்ஸ்க்கு அர்லி சைன். அப்புறம் மெயின்லி பிரெஸ்ட்டு, நம்ம மார்பகமில் ஏதாவது ஒரு கட்டை மாதிரி லம்ப் மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா, இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஜென்ரலி என்ன ஆகிடும்னா, நாங்கள் சின்னதாக டைமில் இருக்கும்போது நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி நாளைக்கு போகலாம் ரொம்ப நிறைய ரீசன் இருக்கும். பட் அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. வெரி குட் டாக்டர். நேரத்தில் கேன்சர் தொடர்பாக நம்முடைய பிரபல மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பெனுமாது சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவங்க சொல்கிறாங்க, இப்போ கேன்சர் என்றால் வாயில் வரக்கூடிய சின்ன சின்ன புண்ணு இருக்குது, அல்லது வந்து நம்முடைய கழிவுப் பொருட்கள் வருகின்ற ரத்தம் கலந்து மலக்குடல் வெளியே வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் அது வந்து ரொட்டீனாக இருந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து அது போல் உங்களுக்கு ஒரு புண் வருது அப்படின்னா அதை நம்ம விட்டுடாமல் கேன்சருக்கான பரிசோதனைகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் வைக்கின்றார்கள். டாக்டர், இப்போ 2 விஷயங்கள் பேசுனீங்க. கேன்சர்னால் என்னன்னு சொல்லிட்டீங்க, வாட் இஸ் கேன்சர்னு சொல்லிட்டீங்க, அதனுடைய அறிகுறிகள் எப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் வாயில் புண்ணு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். மூன்றாவதாக இப்போ வந்து வாயில் வரக்கூடிய புற்றுநோய், அது என்னென்ன டைப்ஸ் இருக்குங்க டாக்டர்? வாயில் மட்டும் வரக்கூடிய புற்றுநோய்கள், what are the types you have டாக்டர்? ஓகே, இப்போ நீங்கள் கேன்சர் பார்த்தீங்களா, மெயின்லி 2 டைப்ஸ் இருக்கும். சரி டாக்டர். ஸோ அதில் என்னங்கன்னா, ஒரு கார்சினோமான்னு சொல்லுவார், இன்னொரு வந்து சார்கோமான்னு சொல்லுவார். இது இல்லாமல் இன்னொரு கேன்சர் ரிலேட்டட்னா பிளட் அண்ட் நீர் கட்டி லிம்ஃப் நோட்ஸ்க்கு ஒரு கேன்சர் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் கேன்சர். அது ஜென்ரலி என்னங்கன்னா ஓரல், அது பிளட்டுக்கு சம்மந்திச்சின கேன்சர். ஸோ அது ஓரல் கேவிட்டி நாங்கள் வாய்க்குள்ளே நாக்குள்ளே அதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் மற்ற எல்லாம் லங்ஸில் வருது, நம்ம ஈசோஃபேகஸ் என்ன உணவு குழாயில் வருது, இல்லைன்னா நம்ம எரிப்பாயில் வருது, ஆர் பெருங்கல் இன் கோலான் கேன்சர்ஸ் பெருங்குடலில் வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப். ஸோ கேன்சர் மெயின்லி பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டட் கேன்சர், பிளட் அண்ட் லிம்ஃப் நோட் ரிலேட்டட் கேன்சர், அண்ட் தி அதர் இஸ் தி செல்ஸ், த சாலிட் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாங்கள். ஸோ இந்த சாலிட் டியூமர்ஸ் இல்லைன்னா மெயின்லி எதர் கார்சினோமா இருக்கும், இல்லைன்னா சார்கோமா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சர் தான், பட் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நாங்கள் இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அவர் பிஹேவியர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன்று, தென் அவருக்கு கொடுக்குறது நம்ம ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம அது என்ன கேன்சர் கண்டுபிடிச்சிறது கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டண்ட். சப்போஸ் இப்போ பிளட் ரிலேட்டட் கேன்சர்னால் அதுக்கு மெயின்லி கீமோதெரப்பினா பேசிக்கலி மருந்து கொடுத்துட்டு க்யூர் பண்ண முடியும். இப்போ கார்சினோமா இல்லைனா சார்கோமா அது ஏதாவது இருந்தானா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கீமோதெரப்பி தேவைப்பட்டானா ரேடியேஷன் கூட கொடுக்கறதுக்கு தேவை இருக்கும். ஸோ இது 3 ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறது தேவை இருக்கும், கார்சினோமா இல்லைனா சார்கோமா. பட் அந்த பிளட் ரிலேட்டட் கேன்சர்ஸில்
மெயின்லி கீமோதெரப்பி, சில தடவை ரேடியோதெரப்பி கூட கொடுக்கறதுக்கு தேவைப்படும். இப்போ வாய் புற்றுனா இவ்வளோ டைப்ஸ் இருக்குது டாக்டர்? வாய் புற்று இல்லை இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். இருக்கும் டாக்டர். அடுத்து வந்து இப்போ இன்றைக்கி சமீப காலமாக டாக்டர் நீங்கள் அந்த பெண்களுக்கான அந்த மார்பக புற்றுநோய் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எப்படி டாக்டர் அது எப்படி வெளிப்படும் டாக்டர்? அதனுடைய காசஸ் எப்படி இருக்கும்? அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? நம்ம பிரெஸ்ட் கேன்சர். பிரெஸ்ட் இப்போ மார்பு கேன்சர் வந்து அர்லி டிடெக்ஷன், நான் சின்ன சைஸில் இருக்கும்போது டிடெக்ட் பண்ணுறேன்னா ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். எனி கேன்சர், நீங்கள் என்ன கேன்சர் எடுத்தானா ஏர்லி ஸ்டேஜஸ், நான் சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சிருதுன்னா, ஜென்ரலி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, யாரும் சப்போஸ் லேடி யாரும் நம்மக்கிட்ட வந்தானா வி ஆல்வேஸ் டெல் தெம், நாங்கள் அவருக்கு ரொட்டீனாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவார். ஸோ நீங்கள் அது எப்படி பண்ணணும், அதுக்கு அவருக்கு நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு தேவையில்லை, நீங்கள் வீட்டில் சொதாக பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துருச்சுன்னா வந்து காமிச்சிட்டேன்னா, எல்லாமே கேன்சர் இல்லை, பட் கேன்சர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சரி டாக்டர். எல்லா பிரெஸ்ட் எல்லா மார்பில் வந்து லம்ப் ஸ்வெல்லிங் வந்து கேன்சர் இல்லை, பட் கேன்சர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 40-50 வருஷம் அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக காமிக்கும். சரி டாக்டர். அது வந்து டாக்டர் இப்போ வந்து அது என்ன பெயின் என்ன இருக்குங்களா? ஹவு பீப்புள் குட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் டாக்டர்? ஓகே, இப்போ மெயின் என்னன்னா, கேன்சர் இஸ் பெயின்லெஸ்ன்னு சொல்லுவார். பெயின்லெஸ்? எஸ், early ஸ்டேஜஸில். பட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் ஆக்சுவலி கேன்சர் இஸ் அசோசியேட்டட் வித் மோர் பெயின். ஸோ கொஞ்சம் லேட்டாக ஸ்டேஜஸ் போனீங்கன்னா கேன்சர் இஸ் வெரி பெயின்ஃபுல். கேன்சர் இஸ் வெரி பெயின்ஃபுல். பட் ஏர்லி ஸ்டேஜஸில் என்னென்னா, சின்னதாக இருக்கும்போது ஜென்ரலி பெயின் ஒன்றுமே தெரியாது. வலி எப்போ இருக்கும்னா, அது பெருசாகிட்டு இருக்கும்னா வலி தெரியும். ஸோ வலி இருந்துருச்சுன்னா, ரொம்ப அதிகமாக வலி இருந்துருச்சுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு கேன்சர். ஸோ சரி, வலி இருக்குது, இது கேன்சர் இல்லை. ஜென்ரல் என்ன சொல்லுவார்னா, வலி இருக்குது ரொம்ப நிறைய. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, வலி கேன்சர் இருக்கும். ஸோ இது மெயின்லி என்னங்கன்னா, நம்ம மெயின்லி பிகாஸ் ஆஃப் தட் லம்ப் ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா, புதுசாக ஏதாவது நம்ம பாடியில் ஏதாவது சேஞ்ச் இருந்தான்னா, எக்ஸ்ட்ரா growth இன் தி பாடி, இட் ஷுட் பி attended. It should be attended. அப்படியே விடக்கூடாது. அதுக்கு என்ன வாட் ஆர் டைப்ஸ் அது டெஸ்டிங் மெத்தட் எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறதா இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் அந்த சதையை எடுத்து என்ன செய்யறது? மெயின்லி அது கேன்சர் இல்லையா கேன்சர் இருக்கான்னு சொல்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ரொம்ப நிறைய ரேடியோலாஜிக்கல் டெஸ்ட்னா, சப்போஸ் சிடி ஸ்கேன் பண்ண முடியும், இல்லைனா அல்ட்ராசவுண்ட் பண்ண முடியும், இல்லைனா பிரெஸ்ட்டுக்கு வந்து போனீங்கன்னா மேமோகிராஃபி ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ண முடியும். உள்ள ஒரு டியூப் போட்டு பார்க்க முடியும். எண்டோஸ்கோப்பி இல்லைன்னா ப்ராங்கோஸ்கோப்பி, சப்போஸ் நமக்கு நுரையீரல் லங்ஸில் ஏதாவது கேன்சர் வந்துருச்சுன்னா சிடி ஸ்கேன் உள்ள டியூப் போட்டு ப்ராங்கோஸ்கோப்பி போட்டு பார்க்க முடியும். பட் இதுக்கு எல்லாமே நம்ம சொல்ல முடியும், இந்த டைப்பில் ஓகே கேன்சர் இருக்குது, பட் அது எந்த டைப் கேன்சர்னு சொல்கிறதுக்கு மட்டும் சதை டெஸ்ட் எடுக்கணும். அந்த டிஷ்யூ எடுத்துட்டு பெத்தாலஜிக்கு அனுப்பிட்டானா நமக்கு சரி. இந்த பிகாஸ் எதுக்குன்னா, நமக்கு என்ன டைப், நான் சொல்கிறது மாதிரி அந்த டைப் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பேஸஸ் பண்ண முடியும். அது பேஸ் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ எங்கே இருந்தால் கூட அந்த சதை டெஸ்ட் எடுக்கிறது மட்டும் கம்பல்சரி. சதை டெஸ்ட் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக அது இந்த டைப் ஆஃப் கேன்சர் இருக்குமான்னு சொல்ல முடியாது. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய அந்த இன்டெஸ்டைன் கேன்சர், நிறைய குடலில் வரக்கூடிய கேன்சர் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர். இப்போ அதுக்கு என்னென்ன வகையான காரணம் இருக்குது? குடலில் வரக்கூடிய நோய் கேன்சருக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? வாட் ஆர் த காசஸ் ஃபார் தட் இன்டெஸ்டைனல் கேன்சர்? இன்டெஸ்டைனல். ஸோ இப்போ குடலில் வர்றதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு நம்ம இந்தியன் வேர்ல்டுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஆக்சுவலி கோலானில் இன்டெஸ்டைனில் வருது கேன்சர் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி ரிலேட்டிவ்லி. சரிங்க. பிகாஸ் ஆஃப் அவர் சப்போஸ் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வேர் பெட்டர். ஓகே, நல்லா இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னா,
நாங்கள் போயிட்டு the slightly change in food habits அந்த ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு காஸ் ஆஃப் intestinal cancer. So this is one of the most important cause. Food habits la changes vandu one of the most important cause. Aprom lifestyle habits, lack of exercise illame, then obesity is one of the most important for in the colon cancer. Obesity is a very big risk factor for colon cancer. And எல்லாரும் சொல்லுவார் ஃபெமிலியல் கேன்சர்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது, வீட்டில் யாருக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கேன்சர் வந்துடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் 95% ஆஃப் தி கேன்சர்ஸ்க்கு காஸ். ஜெனட்டிக்ஸ் சொல்கிறீங்க? ஜெனட்டிக்ஸ் ஆக்சுவலி ஜெனட்டிக்கல் காசஸ் வந்து ஒரு less than 5% தான் இருக்கும். 5 or 10% மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி பயம் இருக்கும், வீட்டில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக போச்சு நமக்கு கண்டிப்பாக கேன்சர் வந்துடும் அந்த மாதிரி. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஆர் ஃபேமிலியில் நடக்கிறது கேன்சர்ஸ் வந்து அரவுண்ட் 5 to 10% இருக்கும் மேக்ஸிமம். சரி. மற்ற 90 to 95% கேன்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் நம்ம இருக்குது சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், வெத்தல் போடுறது, சரியா ஆக்சுவலி irregular food habits, சாப்பிடாம irregular food habits, and plenty of raw meat in sense plenty of red meat and the mari, so meat adhikama saapradhu. So these are all slightly risk factors. Lack of exercise, poor hygiene. Now suppose if we are not taking care of ourselves, there are some cancers which we can get because of poor hygiene. Poor hygiene also leads to some cancers. But these are all constitutes then a major burden of the major cause cancer. So familial vandu it's not very, but it is there. Familial cancers kandipa irukum. So ipo edavukku yaar cancer vandiruchna it is mandatory. அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா, செட் ஆஃப் க்ரைட்டீரியா, யாருக்கு டெஸ்ட் பண்ணணும், அதே யாருக்கு ஃபெமிலியல் கேன்சர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு செட் க்ரைட்டீரியா இருக்குது எல்லா கேன்சருக்கு. சப்போஸ் இப்போ பிரெஸ்ட், மார்பு கேன்சர் எடுத்திங்களா அதுக்கு ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா இருக்கும். அதே மாதிரி இன்டெஸ்டைன் கேன்சர் இருக்குன்னா அதுக்கு ஒரு யார் என்ன சப்போஸ் இப்போ 40 இயர்ஸ்க்குள்ளே வந்துருச்சுன்னா சரி ஓகே இந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், அவருக்கு ஃபேமிலியில் வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லை, இல்லைனா நம்ம தைராய்டு கேன்சர், பட் இவெல்லாம் என்னென்னா தேர் ஆல் க்யூரபிள். when they are detected in early stages and எல்லாமே most of them can be detected in early stages. So any small change, ஏதாவது நம்ம நார்மல் ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் ஸ்மால் சேஞ்ச், அன்கம்ஃபர்டபுள் சேஞ்ச் ஏதாவது இருக்குன்னா it should be thought. ஓகே சரி, சப்போஸ் நீங்கள் நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் கோலான் கேன்சரை எடுத்துக்கோங்க, இன்டெஸ்டைன் கேன்சரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து சிம்பிள் சேஞ்ச் வந்து நம்ம டயட் பவல் ஹேபிட்ஸ் சேஞ்ச் இருக்கும். ஒரு லூஸ் ஸ்டூல்ஸ் வந்துட்டே இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிளட் போயிட்டு இருக்கும், ஒரு சில தடவை வந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் விச் வி ஷுட். பட் சப்போஸ் இப்போ ஒரு 2 நாள் டயரியா வந்துருச்சுன்னா கேன்சர் வந்துருச்சா? இல்லை, அப்படி இல்லை. ஸோ பட் இட் ஷுட் பி, ஒரு தடவை பிளட் வந்துருச்சுன்னா கேன்சர் இருக்குமா? அப்படி இல்லை. ஸோ பட் தெர் ஷுட் டெஃபினெட்லி பி டேக்கன். டாக்டர், இப்போ அன்பார்ந்த நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் கேன்சர் தொடர்பாக ஜிப்மர் பேராசிரியர் டாக்டர் பிரசாந்த் பெனுமாது அவர்கள் நம்முடைய அழகாக பல கருத்துக்களை பங்கேற்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு கேன்சர் தொடர்பாக வேறு என்ன சந்தேகம் என்ன இருக்குது, நீங்கள் மருத்துவரோடு நேரடியாக பேச வேண்டும் என்றால் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற தொலைபேசி எண் வழியாக தொடர்பு கொண்டு நம்முடைய மருத்துவரோடு நேரடியாக நீங்கள் பேசலாம் என்ற ஒரு சிறிய வேண்டுகோளோடு மீண்டும் நான் மருத்துவரோடு பேச விரும்புகின்றேன். டாக்டர், இப்போ we have been sharing lot of things. டாக்டர், கேன்சர்னால் என்னென்னு சொன்னீங்க நீங்கள், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த இன்டெஸ்டைனல் கேன்சர் ரீசன்ஸ் என்னென்னு சொன்னீங்க டாக்டர். இப்போ பரவலாக டாக்டர் இன்றைக்கி நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு வகை நிறையா மாறிக்கொண்டே இருக்குது டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க we should have ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி டாக்டர். how you could able to differentiate டாக்டர்?
What is the correct food as a doctor you could able to recommend? Okay. As a doctor, இப்போ நாங்கள் பார்த்தீங்களா இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. Anything in excess is a poison. Oh, anything excess is poison. Yes. So anything in excess is a poison. நீங்கள் அதிகமாக எது எடுத்தானா is a poison according to me. Sorry, doctor. So you can eat anything but in limits. Even mutton also, meat all. Yes, meat. It is not that you should not eat. இது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. Anything in excess should not be taken. You can always take it in quantities which are adequate. Yes, doctor. And best eating habits கேட்டிங்களா high fiber diet. Fiber. High fiber diet is good. Less carbohydrates. Less carbohydrates. More proteins. More proteins and fruits and vegetables. In the fiber na it's mainly nothing but fruits and vegetables. Yes, doctor. Good amount of fruits and vegetables. And idhula fiber irukum, antioxidants irukum. Doctor, please. Sorry, yeah, doctor. sure. வணக்கம். ஹலோ டாக்டர் சிறப்பு நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம் சார், நான் மீனா பேசுறேன் சார். சரிங்கம்மா, பேசுங்கம்மா. என் சன்னுக்கு வந்து ஒரு 3 years முன்னாடி ஜெர்மனி செல் டியூமர் சார். ஹலோ. யா சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். என் சன்னுக்கு ஒரு 3 years முன்னாடி சார் ஜெர்மனி செல் டியூமர் இருந்தது. ஓகே. இங்கே தான் ஜிப்மெர்ல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இப்போ நல்லா இருக்கான் சார். ஒரு 6 months ஒன்ஸ் செக்அப் மட்டும் போயிட்டு இருக்கோம். எக்ஸலென்ட் மேடம், வெரி குட். இப்போ அதுக்கு என்னென்ன இப்போ வந்து சாப்பாடு இந்த மாதிரி வாட் ஆல் ப்ரிகாஷன்ஸ் யூ ஹேவ் டு டேக்? ஓகே. இப்போ வயசு எவ்வளோ மேடம்? இஸ் ஏஜ் 20 சார். 20. ஓகே. இப்போ பார்த்தீங்களா இந்த ஜெர்ம் செல் டியூமர்ஸ் வந்து தீஸ் ஆர் ஒரு தடவை ஒன்ஸ் தீஸ் ஆர் வெரி curable, completely curable tumors. ஓகே சார். ஓகே. ஸோ ஒன்ஸ் தே ஹேவ் இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு 3 years ஆயிடுச்சு அண்ட் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கீங்க. So that itself tells that he is likely to be cured of disease. Yes sir. Okay. So he is likely to be cured of disease. Yes sir. So இப்போ என்ன சாப்பாடு சாப்பிடணும் இதெல்லாம் there don't keep him on any restrictions. Okay sir. ஒண்ணுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தேவையில்லை. Give him a normal healthy diet. இப்போ கேன்சர் இல்லாம நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ நார்மல் ஹெல்தி டயட் அது மட்டும்தான். இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னா தென் டயட்ரி ஹேபிட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பட் இதுக்காக நீங்கள் ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே தட் அவர் கம்ப்ளீட்டாக க்யூர் அச்சீவ் பண்ணிட்டாரு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ அப்பில் இருக்கணும். பிகாஸ் ஏதோ ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு இந்த ஃபாலோ அப் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த ஃபாலோ அப்பில் ஏதாவது வந்துருச்சுன்னா கூட இந்த ஜெர்ம் செல் டியூமர்ஸ்க்கு திருப்பி ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபாலோ அப் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் அதான் இப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன். எனிதிங் இன் எக்ஸஸ் இஸ் எ பாய்சன். ஸோ நார்மல் லிமிட்ஸில் சாப்பிட்றது ஒன்றுமே பிரச்சனை ஒன்றுமே இல்லை. Yeah. Thank you. Thank you. Thank you very much, sir. Sure. Doctor, I would like to ask a question, doctor. Yeah. Doctor, because in the model style, doctor, many youth they take fast food they take, doctor. Yes. Yeah. So as a doctor, you please advise whether is it good habit of taking frequent this fast food? Yes, doctor. Yeah. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். I was telling that நம்ம Indian food habits are very good. Oh, Indian food habits. Yeah, but unfortunately we are changing to the westernized world that is nothing but fast foods. So fast foods are it is not healthy. They are absolutely not healthy and it is not good. Yes, doctor. Thank you, doctor. Say, doctor, can you say that, please? Okay, doctor. Yeah. So these fast foods pathingla, these are not at all good foods. Yeah. So I would say because they are all fried foods. Most of these fast foods are fried foods in oil, so which is not at all healthy. As far as possible, I would
suggest, I would request you all to avoid fast foods to a large extent. Very good. Large extent. இப்போ என்னடா இருக்குன்னா these fast foods வந்து will fill our stomach quickly. Very good, doctor. Will fill our stomach, so we don't take the regular diet which we are supposed to take. Doctor. It only இது என்னன்னா இப்போ only calories மட்டும்தான். சரி டாக்டர். It doesn't give the requirements, நமக்கு தேவைப்பட்ட requirements, regular requirements வந்து it doesn't give us the requirements. சரி டாக்டர், பார்க்கலாங்களா? Yeah, sure. வணக்கம். ஹலோ டாக்டர். எஸ் மேம், பேசுங்க மேம். எங்க அக்காவுக்கு உணவு குழாயில கேன்சர் வந்திருக்குங்க டாக்டர். அம்மா, உங்களால கொஞ்சம் ஆங்கிலம் பேச முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஹலோ. சொல்லுங்க மேடம். உணவு குழாயில அக்காவுக்கு கேன்சர் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஆபரேட் பண்ணிட்டாங்க. ஓகே. பண்ணி இப்ப அவங்களுக்கு பழைய நார்மலா சாப்பிட முடியல. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சி தான் போகுது. 1.5 மாசம் அவங்க ஆபரேஷன் பண்ணி. ஓகே. அவங்களுக்கு வந்து மூங்கத்து கொஞ்சம் கிராஸா அந்த தொண்டை கிட்ட கொஞ்சம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. அது எப்படிங்க டாக்டர், எல்லாமே சாப்பிடலாமா? அவங்க குரல் வேற வாய்ஸ் பழைய குரலே இல்ல. ஓகே. அவங்க இப்ப திருப்பி வந்து ஹீமோ போட்டுட்டு இருக்காங்க. ஓகே. கீமோ போட்டிருக்காரு. ஓகே, சரி. ஆபரேட் பண்ணி இப்ப ஹீமோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஒரு மந்த்லி 1 போட்டா போதும்னு சொல்லிருக்காங்க. 3 டைம் போட்டா போதும்னு இருக்காங்க. ஓகே. இது கியூர் ஆயிக்கலாம்ல சார்? ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லைம்மா. பட் ஜென்ரலி என்னன்னா, கீமோ நடக்கும்போது கொஞ்சம் நம்ம மியூக்கோஸா வாய்க்குள்ள இருக்குது, அது வந்து கொஞ்சம் ரியாக்ஷன் மாதிரி வந்துடும். அது நாங்கள் என்னென்னா மியூக்கோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எஸ், ஆமாம். அது கீமோதெரப்பியோக்க கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இப்போ என்னங்கன்னா, நீங்கள் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வாந்தி வருது அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தானா, நீங்கள் அது நம்ம கீமோதெரப்பி கொடுக்குறது டாக்டர் கிட்ட போயிட்டீங்களா, நீங்கள் அவர் கொஞ்சம் சேஞ்சஸ், ஒரு மாடிஃபிகேஷன் சொல்லுவார். இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது டேப்லெட்ஸ் ஆட் பண்ணுவார் அதை பற்றி. ஸோ யா இப்போ கொஞ்சம் கீமோதெரப்பி கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் கவலைப்படுறதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட முடியும், நார்மலாக சாப்பிட முடியும். ஆமாம், எல்லாமே சாப்பிட முடியும். ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. கீமோனா 3 சைக்கிள் கொடுக்கணும்னா ஒரு 3-4 மாதம் கண்டிப்பாக ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக சாப்பிட முடியும். ஒரு கீமோ முடிச்சுட்டு ஒரு 3 வீக்ஸில் எல்லாம் நார்மல் ஆகிடும். ஒன்றும் இல்லைம்மா, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. He'll all be fine. Okay. கீமோ கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்மா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளோதான். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அவருக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அவர் என்ன சாப்பிட முடியாதுன்னு விட்டுட்டானா அப்படி எல்லாம் விடக்கூடாது. நீங்க அவருக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். எஸ், அதெல்லாம் கொடுக்கலாம். ஜூஸ், லிக்விட்ஸ் அதிகமாக கொடுங்க. சாலிட் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல. இந்த கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் லிக்விட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. சரிங்களா? They wanted to sleep. Yeah. They can permit to sleep, doctor. Yeah. That definitely கண்டிப்பாமா. அது ரெகுலர், நம்ம லைஃப்ல ரெகுலர் தூக்கம் అనేది it is regular. So அது கண்டிப்பா. Yeah. சரி. லிக்விட் செமி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. செமி சாலிட் அவர் ஏதாவது சாஃப்ட் டயட் எடுக்க முடியும்னா என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவர் வேண்டான்னு சொல்ல கூட நீங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டே கொடுக்கணும். வந்துரும்மா கண்டிப்பா. ஓகே. Doctor, thank you, doctor. On behalf of views, I would like to thank you, because when you are talking with the patients, I mean, some questions comes, you always appreciate the people and positive you are approaching. It will have more advantage. Thank you very much. I think cancer is all about giving them confidence. Doctor. Treatment alone cannot help. Cannot help, because you have to, அது என்னங்கன்னா அந்த patient நாங்க low confidence கொடுக்கிறது very very important. Very good. It cures, I feel it cures most of they because cancer pathingla cancer is one disease, but to tolerate cancer treatment is also not that easy.
So it needs family support, moral support is very very important for the patient. இப்போ பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் கொடுக்கறது very very important. So you can win cancer. Very good. And we should win cancer. Very good, doctor. We should win cancer. That should be the aim. Our aim is to conquer cancer. Very good, doctor. Thank you, doctor. Doctor, because we have been talking, doctor. இப்போ அடுத்து இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய், இப்போ ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப குழந்தைகளுக்கு இல்லைனா ஒரு ஈவன் 4 or 5 yearsல பார்த்தீங்கன்னா people are being affected by the cancer. அது எப்படி what way we could able to detect such cancers, how we could able to eradicate that we will discuss, doctor. Let's go for commercial break, doctor. அன்பார்ந்த நேயர்களே, நிறைய விஷயங்கள் அந்த கேன்சர் அவங்க டாக்டர் சொல்கிறாங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் குறைப்பதற்கு முயற்சி. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது தான் உடனே வந்துடும் சொல்ல முடியாது. ஆனால் அதில் இருக்க அந்த எண்ணெய் பலகாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றை வந்து நிரப்புமே தவிர, ஆனால் உடலுக்கு தேவையான சத்து அதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால் பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றத சற்று குறைத்து ஷுட் பி அவாய்டட். அது வந்து நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது வந்து கேன்சர்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பிரசாந்த் அவர்கள் மிக அழகாக நம்மளோட பேசிக் கொண்டிருக்கின்றார். அடுத்த ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். நிறைய குழந்தைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லை அடையார் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நிறைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்க் போட்டிருப்பாங்க. டாக்டர் அந்த குழந்தைகளுக்கு அது குழந்தைகளுக்கு முடியெல்லாம் இருக்காது. அப்புறம் அந்த குழந்தைய பேசி பார்த்தா தான் தெரியும் அந்த குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குன்ட்டு. எதனால் அந்த குழந்தைகளுக்கு கேன்சர் வருது அது குறித்து நம்ம பேசலாம். நம்ம சற்று காத்திருங்கள், இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய சிறப்பு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக ஜிப்மர் பிரபலமான ஆன்காலஜிஸ்ட் சர்ஜன் டாக்டர் பிரசாந்த் பெனுமாது அவர்கள் இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்றார். ஏறக்குறைய அவரை நான் ஜிப்மருக்கு சென்று பார்க்கின்ற பொழுது அத்தனை எளிதாக அவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் ஆப்ரேஷன் தியேட்டர் தான் இருப்பார். எப்பொழுதும் ஏழை மக்கள்லாம் வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஒரு தமிழ் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றாவது, யூஆர் ஆல் ரைட், பர்ஃபெக்ட் ஆல் ரைட், நல்லா இருப்பீங்க, வி ஆர் ஹியர் டு சேவ் யூ என்று அந்த ஏழை மக்கள் படிக்காத மக்கள் வந்தாலும் கூட அவர்களிடம் ரொம்ப பாசிட்டிவாக பேசி அவங்கள வந்து நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள சந்தோஷமாக திருப்பி அனுப்புகின்ற நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் வந்து ஜிப்மரில் நீங்கள் என்றைக்குன்னா வாய்ப்பு கிடச்சி ஆன்காலஜி துறை போய் பாருங்க. நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸு, சீனியர் ரெசிடென்ட்டு, டாக்டர்ஸு. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பெரிய ஒரு இறைவனுடைய அருள் கொடை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனையில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர் வணக்கத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பிரசாந்த் பெனுமாது. கேன்சர் பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பேசலாம். டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய சில்ட்ரன்ஸ் கேன்சர் டாக்டர், அதை பற்றி நீங்கள் ஹவு டு ஃபீல் அபவுட் இட்? இப்போ சில்ட்ரனில் வந்து மோஸ்ட் காமன் என்னென்னா இந்த பிளட் ரிலேட்டட் கேன்சர், பிளட் அண்ட் லிம்ஃப் நோட் ரிலேட்டட் கேன்சர் கொஞ்சம் ஆக்சுவலி அதிகமாக இருக்கும். அவருக்கு வந்து இந்த அடிக்ஷன், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் இந்த மாதிரி கேன்சர் எல்லாம் கொஞ்சம் கம்மி. பிகாஸ் அவர் they are not exposed to the changes in lifestyle. குழந்தை டைமில் we are not exposing them. நமக்கு இந்த கார்சினோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம், நான் இது டொபாக்கோ ஸ்மோக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்போஜர் கொஞ்சம் கம்மி. ஸோ அதுக்காக அவருக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி கேன்சர்ஸ் வந்து இந்த பிளட் ரிலேட்டட் ஆர் லிம்ஃப் நோட் ரிலேட்டட் கேன்சர்ஸ். சில மெஜாரிட்டி 90% நாங்கள் எதுக்கு வந்துருச்சு ஒரு பின் பாயிண்ட் காஸ் கேட்டிங்களா, சில்ட்ரனில் அந்த பாயிண்ட் காஸ் சொல்ல முடியாது. இப்போ அடல்ட்ஸில் மாதிரி நமக்கு வி ஹாவ் நோன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஓகே கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் சில்ட்ரனில் அந்த மாதிரி நோன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ ஏர்லி ஏஜில் ஏதாவது கேன்சர் வந்துடுச்சுன்னா
ஃபெமிலியல் கேன்சர் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா சில தடவை இந்த கிட்னிலோ கேன்சர் வரது சான்ஸ் வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் கிட்னியில் கேன்சர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ஸ் இஸ் கொஞ்சம் கம்மி அண்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஆர் கேன் பி க்யூர்டு. இப்போ சில்ட்ரன் கேன்சரில் வந்து இந்த பிளட் ரிலேட்டட் கேன்சர்ஸ் இல்லைனா லிம்ஃப் நோட் ரிலேட்டட் கேன்சர்ஸ் வந்து தேர் க்யூர் ரேட்ஸ் நிறைய அதிகமாகிட்டு இருக்கு. பிகாஸ் நமக்கு இப்போ டெவலப்மெண்ட்ஸ் இன் கீமோதெரப்பி, டிரான்ஸ்பிளான்ட், கீமோதெரப்பி இதெல்லாம் ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பீடியாட்ரிக்ஸில் வந்து கேன்சர் வந்து சர்வைவல் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேர் குட் சர்வைவல் ரேட்ஸ் இப்போது கம்பேர்ட் டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிக்கு இப்போதுக்கு ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Doctor, will you please tell us the reason for the blood cancer during childhood age, doctor? Yeah, the reason cannot be pinpointed in blood cancer, unfortunately. There may be some small genetic level. Genetic factors. Yeah, some genetic factors. But pinpoint reasons for different kinds of blood cancer is not predictable. So it is difficult to pinpoint causes in blood cancers or in children as such for that matter. But there may be some cancers which can occur because of radiation exposure. Radiation exposure. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கேன்சர்ஸ் மட்டும் சில்ட்ரன்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் போன் கேன்சர், தைராய்டு கேன்சர். ஸோ இதெல்லாம் radiation exposure வல்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கும். Doctor, please tell us, is there is any relativity between stress and cancer, doctor? There is no direct relationship between stress and cancer. No direct relationship between stress and cancer. But stress may lead to so many other things but stress as such does not have direct relationship to cancer. Yes, doctor. டாக்டர், இப்போ இந்த கேன்சருக்கு வயதுக்கு என்ன காரணம் இருக்குங்களா? சில பேர் இப்போ பெண்களுக்கு அந்த மார்பக புற்று பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு வராது, பெரியவங்க 50 வயசு கடந்த பிள்ளைகளுக்கு வரும். அது போல் நம்ம மெனாபோஸ் பீரியட் அது போல் என்ன இருக்குங்களா? ஜென்ரலி இப்போ என்னங்கன்னா கேன்சர் வந்து கொஞ்சம் வயசு ஆகிடுறதுக்கு அப்புறம் தான் கேன்சர் வந்துடும், சின்ன வயசில் கேன்சர் வராது அனு ஒரு நோஷன் இருந்துருச்சு. சரி டாக்டர். பட் இப்போ என்னங்கன்னா changing trend now even 20s and 30s also are getting cancers. Familial illa, familial non-familial cancers. Now the family lo run agradha cancer illa, family lo generally family lo run agradha cancers vandu young age lo vandukku chance irukum compared to non-familial. But in the non-familial cancers kuda ipo pathingala 20s and 30s because the changes have now ipo some places poitingna they start smoking at the age of 10-11. They start the tobacco vettal podradhu at the age of 12. There are avarku avagahan illa, they don't have tobacco vettalu cancer cause pannuma, smoking cancer cause pannuma. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் இருக்காரு 50 வருஷம் இந்த எடுத்துகிட்டு இருக்காரு, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு வரல கேன்சர், எனக்கு எதுக்கு எப்படி வரும்? ஆமாம் டாக்டர். அது கண்டிப்பாக சொல்லவே முடியாது. பர்சன் டு பர்சன், ஜீன் டு ஜீன். பட் இந்த மாதிரி வெத்தல் போடுறது, ஸ்மோக்கிங்கு இதெல்லாம் ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர், வெரி வெரி ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர். ஸோ இப்போ அட் யங் ஏஜ் they are starting all these addictions. So the incidence is increasing as we go. சின்ன வயசில் வருது கேன்சர்ஸ் கூட ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அக்ரெசிவ் டாக்டர். யங் ஏஜில் வருது கேன்சர்ஸ் கூட ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நாங்கள் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னா ஜென்ரலி 50 இயர்ஸ்க்கு 45-50 இயர்ஸ்க்கு அதுக்கு அப்புறம் தான் வந்துக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது இருந்தால் கூட கேன்சர் இல்லை கண்டிப்பாக. இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாது, டிஃபிகல்ட். 20-30s கூட ரொம்ப நிறைய இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ரீசன் ஒரு பர்டிகுலர் ரீசன் பின் பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்க. பட் ஃபெமிலியல் கேன்சர்ஸ்னால்
சின்ன வயசில் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் ஏதாவது சின்ன வயசில் வந்துருச்சுன்னா தென் நம்ம அந்த ஃபேமிலியல் காசஸ் மட்டும் ரூல் அவுட் பண்ணணும். ஸோ அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருக்கு வி ஷுட் டெல் தெம், வி ஷுட் ஸ்க்ரீன். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்த கேன்சர் பற்றி தென் வி ஹாவ் டு ஸ்க்ரீன் தெம் அக்கார்டிங்லி. சரி டாக்டர். அன்பார்ந்த நேயர்களே, டாக்டர் பிரசாந்த் பெனுமாது அவர்கள் இந்த சிறப்பு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கேன்சர் குறித்து நம்முடைய பேசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் பேசலாம். டாக்டர், பல செய்திகளை நீங்கள் யூ பின் ஷேரிங் வித் வியூஸ் டாக்டர். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் சைடு அப்படின்னு வரும்போது டாக்டர், நீங்கள் இந்த ரேடியோதெரபி இருக்குது, கீமோதெரபி இருக்குன்னு டாக்டர், என்ன வித்தியாசம் டாக்டர்? சர்ஜரி ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறீங்க, ஓகே, அதுக்கப்புறம் வந்து எகன் யூ ஆர் ரெஃபரிங் பேஷன்ஸ் டு தி ரேடியோதெரபி, அதுக்கப்புறம் கீமோதெரபி டாக்டர், அது குறித்து வாட் யூ லைக் டு சே? கேன்சர் ட்ரீட்மெண்ட் என்னங்கன்னா, இட் இஸ் அ மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட். இட் இஸ் நாட் அ ஒன் மேன் ஜாப், இட் இஸ் அ டீம் எஃபர்ட். இட் இஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் அ டீம் எஃபர்ட். நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு ஆள் மட்டும் கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும்னா இட் இஸ் அ லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி அ லை. ஒரு ஆள் மட்டும் கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. கேன்சருக்கு முக்கியம் மெயின்லி 3 forms of treatment. ஒன்று வந்து சர்ஜரி, தி அதர் கீமோதெரப்பி அண்ட் தி அதர் ரேடியேஷன் தெரப்பி. இது 3 ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பட் சில தடவை கேன்சர்ஸ்க்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டில் க்யூர் பண்ண முடியும். அது ரேடியேஷன் இருக்கும், கீமோதெரப்பி இருக்கும், ஓன்லி சர்ஜரி இருக்கும். 3 கொடுக்கறதுக்கு தேவையில்லை. பட் சம் கேன்சர்ஸ் 2 ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி, இல்லைன்னா சர்ஜரி அண்ட் ரேடியோதெரப்பி. சம் கேன்சர்ஸ் வந்து 3 ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டு அச்சீவ் கியூர். கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு we need to give all 3 forms of treatment. So இப்போ பார்த்தீங்கன்னா it is a team effort. So nobody can tell that சரி சப்போஸ் இப்போ ரேடியேஷன் தேவைப்பட்டானா சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு ரேடியேஷன் கொடுக்கறது இண்டிகேஷன் இருக்கானா, ரேடியேஷன் கொடுக்கலன்னா கேன்சர் நீங்கள் சர்ஜரி பண்ணால் கூட திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கும். how long to take டாக்டர்? இன் கேஸ் சர்ஜரி முடிச்சுட்டு ரேடியேஷன் நீங்கள் கொடுக்கல, then அடுத்து எப்படி டாக்டர்? இப்போ என்னங்கன்னா வாட் வில் பி த கோர்ஸ்? சப்போஸ் ரேடியேஷன் இண்டிகேட்டட், எல்லா சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ரேடியேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஏர்லி கேசஸில் either கம்ப்ளீட்டாக ரேடியேஷன் கொடுத்து க்யூர் பண்ண முடியும், இல்லைனா சர்ஜரி பண்ணிட்டு கூட கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். சரிங்க டாக்டர். பட் இப்போது ரேடியேஷன் இண்டிகேஷன் இருக்குது, பட் ரேடியேஷன் கொடுக்கல. அந்த மாதிரினா கேன்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல. your cancer treatment is not completed. So அது திருப்பி வரதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்னா கண்டிப்பாக யூ cannot pinpoint and tell. பட் ரிஸ்க் இஸ் ஹையர். நீங்கள் ரேடியேஷன் கொடுத்தானா சப்போஸ் திருப்பி வரதுக்கு 5% 10% சான்ஸ் இருக்கும்னா, கொடுக்கலன்னா இட் கோஸ் அப் டு அரௌண்ட் 40 to 50%. அதே மாதிரி கீமோதெரப்பி கூட அக்ரெசிவ் டியூமர்ஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா சேம் அதே மாதிரி டியூமர்ஸ் கூட. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தானா இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐ ஃபீல் கேன்சரில் வந்து ஃபாலோ அப். கேன்சரில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபாலோ அப். பிகாஸ் இன்கேஸ் ஏதாவது திருப்பி வந்துருச்சுன்னா கூட அது சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இட் கேன் ஸ்டில் பி கியூர்ட். இட் கேன் ஸ்டில் பி டேக்கன் கேர். எஸ் டாக்டர், ப்ளீஸ் பார்க்கலாங்களா? யா. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? சார், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ண வயித்துல, அப்ப வந்து லிவர் வீக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. லிவர் ஓகே, அதனால எதுனா நமக்கு கேன்சர் வருதுங்களா? லிவர் வீக்கமாக இருக்கும்னா கேன்சர் இருக்கிறதுக்கு சான்ஸ் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் ஆக்சுவலி ஸ்கேன் பண்ணனா ஸ்கேனில் நல்லா தெரியும் லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இல்லையா. என்னம்மா திருப்பி சொல்லுங்கம்மா? கொழுப்பு ஃபேட்டி லிவர். யா, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதோ இருந்தானா அது கேன்சராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ஸோ நீங்கள் இந்த ஸ்கேனில் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. நமக்கு ஆக்சுவலி ஸ்கேன் பண்ணும்போது இந்த ஸ்கேனில் கண்டிப்பாக தெரியும் கேன்சர் இருக்கா இல்லையான்னு.
doctor advised to reduce her weight. Yes, நான் அதான் சொல்றது. Obesity is an important, the cancer, obesity க்கு கேன்சருக்கு lot of correlation இருக்கு. ஸோ ஜென்ரலி அந்த மாதிரி அதிகமாக இருந்தானா இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் என்னன்னா கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுறது மேண்டேட்ரி. இட் இஸ் மேண்டேட்ரி டு ரெடியூஸ் வெயிட். சரிங்களா? சரிங்க. டாக்டர் இப்போ இந்த ஒபேசிட்டி சொல்லிட்டாங்க. வாட் வே ரிலேட்டட் டு அதர் டிசீஸ் எஸ்பெஷலி கேன்சர் டாக்டர்? பிகாஸ் ஒபேசிட்டி மீன்ஸ் விச் ரிலேட்டட் டு ஹார்ட் அட்டாக், sugar complaints, diabetics, all the things related. But other than this, obesity is also cause for the cancer. How we could able to say, doctor? Yeah, obesity directly or indirectly causes cancer. How, doctor? Like for example, take esophagus. Esophagus means unavu kulai. Yes, doctor. So adula vandu obesity pathingna, obesity causes reflux. Okay, we all tell the obesity causes reflux adhikamaidum. That in turn is a risk factor for cancer. Okay, so there is a high risk of patients, of people developing cancer, those in obesity. அதே மாதிரி சேம் பெருங்குடல்ல கூட கேன்சர் வரதுக்கு it is related to obesity. Breast cancer also is related to obesity. Because இப்போ breast cancer பார்த்தீங்கன்னா breast fatல வந்து estrogens வந்துரும். Yes, doctor. Okay, these estrogens are one of the risk factors for causing breast cancer. Yes, doctor. So it's converted to estrogen. So obesity is directly related to breast cancer and it is one of the important risk. பார்த்தீங்கன்னா obesity is directly and indirectly related to many forms of cancer. Many forms of cancer. சரி. நேரத்தில் இந்த உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் பார்த்து கொடுக்கின்றார். ஏன்னா இன்றைக்கு பிள்ளைகள்லாம் வந்து நிறைய வந்து அது ஓடி ஆடி உழைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. அதனால் பிள்ளைங்க உட்காந்துனே டிவியை பார்க்கறது. அதனால் வந்து டெய்லி வாக்கிங் போகணும். டாக்டர், யூ அட்வைஸ் வாக்கிங் ஆல்சோ டாக்டர்? எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 days a week. If you cannot go daily, daily போக முடியலன்னா கூட பரவாயில்ல, but at least 5 days a week. Everybody எல்லாரும் பிஸியாக இருக்காரு தெரியும், பட் 5 days a week மட்டும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறது இட் இஸ் ரெக்கமெண்டட். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சருக்காக இல்லை, ஃபார் எவ்ரி டிசீஸ் obesity is the major killer. And நம்ம in the western world yes, but இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட obesity incidence பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. So it is going to be the major killer. It will be the major killer and incidence is increasing. ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. Because people take more food, doctor. Hereditary, I would நான் கேட்டிங்களா it is least. So எல்லாரும் பார்த்தீங்களா hereditary தாத்தா அப்பா இப்படி இருக்கார், அதுக்கு தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படியெல்லாம் I don't think it is correct. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப they were not obese, they were healthy. So இப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு. So we should not blame hereditary. So it's mainly our food habits, lack of exercise. Yeah, we are more பார்த்தீங்களா இப்போ ஒரு நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்துட்டு டிவி முன்னாடி ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு what more do we want for obesity? That is one of the biggest cause for obesity. டாக்டர், இப்போ அடுத்து மெடிசின்ஸ் நிறைய சாப்பிட்றேன் டாக்டர். ஸோ அது போல் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய கேன்சர் வரது வாய்ப்பு இருக்குங்களா? டேக்கிங் மோர் மெடிசின்ஸ் will it cause? Yeah, medicines வந்து if it is indicated it should be taken. But indication இல்லைன்னா it should not be taken. It should be avoided. பிகாஸ் நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சும்மா நாங்கள் மெடிசன் எடுக்கல. ஸோ அந்த ப்ராப்ளம் பின்னாடி என்ன இருக்கு மோஸ்ட்லி, ஸோ அது கண்டுபிடிச்சிட்டு அது ட்ரீட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சிம்டமேட்டிக் ரிலீஃப்காக ஜஸ்ட் டெம்பரரி மெடிசன் சாப்பிட்றது நாட் எ குட் ஐடியா. ஸோ நாங்கள் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் சரி எனக்கு வயிறு வலி இருக்குது ஒரு மாத்திரை கொடுங்க, நாளைக்கு இந்த கால் வலிக்குது 2 மாத்திரை சாப்பிடு. பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ரீசன் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரீசன் அது ட்ரீட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். நாங்கள் இப்போ மாத்திரை சாப்பிடும்போது அங்கே சிம்டமேட்டிக் டெம்பரரி ரிலீஃப் இருக்கும், பட் இட் மே நாட் பி.
So medicine சாப்பிட்றீங்கன்னா there is a problem. சரி டாக்டர். சும்மா nobody will take medicine சும்மா சாப்பிட மாட்டாங்க. So there is definitely a problem. அந்த ப்ராப்ளம் என்ன கண்டுபிடிச்சிட்டு அதை ட்ரீட் பண்ணுறது important rather than going on. So taking medicine directly causes cancer? No. But அதுக்கு பின்னாடி இருக்குது cause வந்து definitely it will, you have to find out that cause. Very good. Sometimes நீங்க போறீங்கன்னா frequent stomach ache, gastritis மாத்திரை எடுத்துட்டே இருக்கும். It may be possibility that it may be cancer. We do not know. So அது சொல்ல முடியாது. So you might be just taking இப்போ நம்ம especially நம்ம பாண்டிச்சேரி in and around பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டமக் கேன்சர், இந்த ஈசோஃபேஜியல் கேன்சர், ரொம்ப நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் இன்னொரு அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி ஏதோ கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா எண்டோஸ்கோப். பட் இங்கே அப்படி இல்லை. வி ஆல் கெட் வெரி லேட் ப்ரெசன்டேஷன், ரொம்ப அட்வான்ஸ்டாக மாதிரி. ஸோ எவ்ரி திங் கேன் பி டிடெக்டட் ஏர்லி, மெஜாரிட்டி கேன் பி டிடெக்டட் ஏர்லி. நாங்கள் ஒரு 2 months கண்டினியூஸாக காஃப் இருந்தால் கூட நாங்கள் டாக்டர் கிட்ட போக மாட்டேங்க. ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் போதும். எக்ஸ்ரேல தெரியும் லங் கேன்சர் பார்த்தீங்களா? அப்படிங்களா? ஈவன் எக்ஸ்ரேல கூட லங் கேன்சர் ஏதாவது சின்ன நாடியூல் இருந்தால், டவுட் இருந்தால் கூட கண்டுபிடிக்க முடியும். ஏர்லி ஸ்டேஜஸில் கூட கண்டுபிடிக்க முடியும். பட் நீங்கள் எக்ஸ்ரே 100% இல்லைங்க. இட் இஸ் நாட் 100%. பட் ஒரு 2 months 3 months கண்டினியூஸாக காஃப் இருந்தே இருக்கும். ஒரு ஸ்மோக்கர், ஹை ரிஸ்க், ஒரு 30 years ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. 30 years ஜென்ரலி அந்த மாதிரி ஒரு 2 months கண்டினியூஸாக காஃப் இருக்கு. அந்த எக்ஸ்ரே மாதிரி ஏதோ, ஸோ இட் வில் ஷோ இட் மே ஷோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹை ரிஸ்க் ஃபார் லங் கேன்சர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போ வந்து ஸ்மோக்கிங் வந்து இட் ஹஸ் பிகம் காமன் இன் அவர் அமாங் அவர் யூத் டாக்டர். பிகாஸ் யூத் தே ஆர் ஆல் சீயிங் தி சினிமாஸ். So they get themselves these things, doctor. Habitual smokers you see even at the age of 20 years, doctor. So ask doctor, நீங்க எப்படி நீங்க ஃபீல் பண்ணி டாக்டர்? இது ஸ்மோக்கிங் வந்து what way it related, whether it could be stopped? என்ன கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் should be banned. Yes, it should come from பாத்தீங்களா, it should come from higher initiatives, from higher authorities. Smoking should be banned. The most important killer in the world, or at least in our country, is tobacco and related products. Smoking, chewing tobacco, the pan parag, gutka, vettal podradhu. It is all fashionable and fancy nowadays. So if you smoke, people enna cinema hero mari. But I think the leading killer of cancer is tobacco. The leading killer of cancer is tobacco. If tobacco can be avoided, we can reduce cancer burden to a large extent. Very large extent. People, I have seen young people developing cancers at the age of 19, 20. Only reason is tobacco. At the age of 10, they have started tobacco. Chewing tobacco. Somebody introduces, யாரோ வந்து friendlier. And unfortunately என்னங்கன்னா it becomes an addiction, and then they do not know. அவருக்கு தெரியாது இந்த மாதிரி கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கா, இந்த மாதிரி தெரியாது. So and that addiction becomes, and they go on getting addicted to this tobacco, and then finally tobacco will take their life. Very good. It can be, இப்போ பார்த்தீங்கன்னா tobacco can be completely, there are government is promoting. நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா any tobacco products மேலே பார்த்தீங்கன்னா it will cover at least 70 to 75%. Tobacco kills. Yes, sir. Smoking is injurious to health. Yes, doctor. But அது யாரும் பார்க்க மாட்டாங்க. Unfortunately our government கூட ரொம்ப, they are trying a lot to contain, to give the statutory warnings. Yes, doctor. எல்லாமே in every language, local languages lo, every இப்போ cinema movie போனீங்கன்னா you'll find scroll is there. It starts with an advertisement. Or any movie போனீங்கன்னா it starts with an advertisement, but people are not interested because they do not know the importance of tobacco. Tobacco definitely causes cancer, and there is no doubt. Alcohol is another second most major killer. Yes, doctor.
it to adding to effects of tobacco, it doubles the risk of cancer, unfortunately. Very good, doctor. So I think tobacco should be banned. Very good, doctor. rather than avoiding or stopping or once in a while, it should be banned. Yes, doctor. Doctor, நீங்க வந்து இப்போ ஜிப்மரில் வந்து as oncology surgeon, you have seen many cases வச்சுங்க. Every day you are seeing hundreds of cases வச்சுங்க, doctor. Do you have any experience with that, doctor? Any remarkable patients you might have treated? Yeah. What நாங்க பார்த்தீங்கன்னா, I tell my patients, யாரு வந்தார்னா, I tell them only one thing. If they are telling tobacco, do not come back to me if you are still continuing your addiction. Very good, very good. So because நாங்க என்ன வைத்தியம் செய்தா கூட, it is really not very useful if you do not stop your addictions. Yes, doctor. In the addiction stop பண்ணலனா, whatever treatment you do, நீங்க போயிட்டு திருப்பி போயிட்டு tobacco சாப்பிட்டீங்களா யூஸே இருக்காது. There would be absolutely no use. We see cancers from young age to very elderly people. Unfortunately, we see cancers in people who do not smoke. We see cancers in people who do not have any bad habits. Very good, doctor. But it is, sometimes it feels so bad that but we have to treat them. We will definitely treat them. Yes, doctor. Yeah, it doesn't mean that we will definitely treat them. So these are, இப்போ smoking என்னன்னா திருப்பி வரதுக்கு கூட அதிகமாக சான்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறன்னா ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஸ்மோக்கிங், ஆல் பேஷண்ட்ஸ் ஹூ கம் டு மீ, ஐ கவுன்சில். We have all my senior residents, or including, we have people who counsel them about the ill effects of tobacco and motivate them to quit tobacco. Because we see a lot of cancers, most of them are related. It can cause bladder cancer, urinary bladder, நம்ம urine போறது எடுத்துட்டோம், it can cause cancer. It can cause lung cancer. So in the smoking continue பண்ணனா, it will cause more problems rather than. Yes, டாக்டர். இப்போ பொதுவாக இந்த கேன்சர்னாவே எல்லாருக்கும் வந்து ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. ஐயோ நம்ம மரணத்துக்கு நம்ம செந்துருமோ, அது உடனே ஒரு பயம் வந்துடும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமாவெல்லாம் காட்டுவாங்க, ஒரு கேன்சர் வந்துட்டு உடனே இறந்துருவாங்க. பட் இப்போ நிறைய நியூ இப்போ டைமென்ஷன்ஸ், இப்போ நிறைய என்னது வந்திருக்கு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்குச்சு டாக்டர். ஸோ நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணீங்க டாக்டர்? அப்போ கேன்சர் வந்து போச்சுன்னா ஒரு பேனிக் ஆகணுமா, இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, தட் கேன் பி கியூரபிளா? வாட் யூ வில் அட்வைஸ்? ஐ வுட் சே, இப்போ பார்த்தீங்கன்னா cancer is curable if detected early. Yes, doctor. So early detection is very, very important. But more important than this is prevention. நம்ம கையில இருக்கு. It is in our hands. பாத்தீங்களா, you don't consume alcohol, don't smoke, then you will not get cancer at all. So why do you need to smoke when you know, இப்போ நமக்கு தெரியும் tobacco cancer cause pannum, and in spite of that we are taking tobacco. Might as well avoid it. Drinks also. Yeah, avoid it. This is all proved, doctor? It is proven beyond doubt. Beyond doubt. So you avoid. Prevention is, cancer is definitely curable. Detect early. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தானா, come in at early stages. Problem என்னன்னா, இந்த cancer cells multiply. They grow very fast. They are not like நம்ம மாதிரி, they do not grow slowly. They do not follow rules. So they do not know rules. They don't follow traffic rules or anything like that. So they multiply. Cells. They have just go on multiply and they grow fast. So try catch them when they are very small. So this is the only way of treating or eradicating cancer. We have to win the war against cancer. Cancer has raised a war, some 1970s. And yes, இப்போ பார்த்தீங்கன்னா, there are so many developments in cancer treatment, and we will win the war. Definitely. We will win the war against cancer. Thank you, doctor. Thank you so much, doctor. அன்பார்ந்த நேயர்களே, டாக்டர் பிரசாந்த் பெனுமாது அவர்கள்
நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டதை போன்று ஒரு ஜிப்மரில் ஒரு சின்ன வயசில் ஏழை மக்கள் எளிய மக்கள் மீது ரொம்ப அன்பு பாராட்டக்கூடிய, யாருமே ஒரு கடிந்து கொள்ளவே மாட்டார், யாரையும் வந்து ஒரு கோவப்பட மாட்டார். ஏன்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்காதவங்க ஏழை எளிய மக்கள்லாம் வருகின்ற அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே வேலை செய்கின்ற அத்தனை பேராசிரியர்களும் மருத்துவர்களும் அந்த ஏழை மக்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்பு, அந்த டாலரன்ஸ், அந்த சகிப்புத்தன்மை, இவரோடு நான் நிறைய பார்க்குறேன். நான் போய்ட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆன்காலஜிஸ்ட், பெரிய சர்ஜன், அப்படிப்பட்ட மருத்துவர் இங்கே வந்திருந்து கேன்சர் என்றால் என்ன, அதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும், கேன்சர் எந்தெந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, தொண்டையில் வரக்கூடிய வாய்ப்பு, உணவு குழாயில் வரக்கூடிய வாய்ப்புகள், மலக்குடலில் வரக்கூடிய வாய்ப்புகள் என்று கேன்சர் எந்தெந்த இடங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, அதை எப்படி நம்ம தவிர்க்க வேண்டும், உடல் பருமனை குறைத்தோம் என்றால் கேன்சரை வராமல் தடுக்க முடியும், சிகரெட் பிடிக்கின்ற பழக்கம், அதையும் தாண்டி மது அருந்துகின்ற பழக்கம், நாகரிகமான எந்தெந்த பழக்கங்கள்லாம் இருக்குதோ அவையெல்லாம் எப்படி கேன்சருக்கான வாய்ப்புகளாக மாறுகின்றன என்று குறித்தெல்லாம் சொல்லிட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவு வகைகள் குறித்து, அதனால் வரக்கூடிய தீங்குகள் குறித்தெல்லாம் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மிக அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நேயர்கள் சார்பாகவும் புதுவை மக்கள் சார்பாகவும் எங்கள் ரைட் சேனல் சார்பாகவும், சார், we would like to bow our head and we would like to thank you, sir, for all your effort you have taken that much of pain to come to our studio and have a wonderful presentation you have done to us, sir. If at least a few of them quit tobacco because of this, I'll be the most happiest person. Thank you, doctor. Here, so you will get less patient there in JIPMER. Yes, I don't want patients. Doctor. Thank you, doctor. Because of tobacco related. Thank you, doctor. ஸோ நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, டாக்டர் வந்து திருப்பதியை சேர்ந்தவங்க. இங்கே டாக்டர், how long you have been here, doctor? Since about 1.5 years. Recently he came to பாண்டிச்சேரி, டாக்டர். அவங்க அம்மாவை பற்றி ரொம்ப சொன்னாங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கின்றேன் என்றால் அம்மாவுடைய வளர்ப்பு விதம் தான் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் என்று what you shared with me regarding your mother, I'm just sharing with the people. ஸோ அப்படி நல்ல ஒரு மகனாக, நல்ல மருத்துவராக இருக்கின்ற நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பிரசாந்த் பெனுமாது அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்களுக்கும் நிகழ்ச்சியை பங்கேற்று பேசியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் உங்கள் இளம்பருதி மற்றும் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்க விரும்புகின்றேன். சிறப்பு அழைப்பாளருக்கு உங்கள் சார்பாக நன்றி, வணக்கம், சந்திக்கலாம்.